Let us cross slowly other side of the lake. ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு போவோம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணிக் கொண்டிருக்கிறார். போதகத்தை முடிந்த பிறகு அவர் ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிட்டு 36 ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிட்டு படகு இருந்தபடியே வேலை படகுகளோடு கூட சீஷர்களை அழைக்கிறார். இங்கே அவர் இருந்தது போதும், இந்த கரையிலிருந்து நாம் மக்களுக்கு உபதேசித்தது போதும். இப்போ எங்கே போகணும்னா அக்கறைக்கு போவோம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொண்டிருக்கிறார். அப்படி அக்கறைக்கு போகும் பொழுது அந்த படகிலே போகும்பொழுது பலத்த காற்றடிக்கிறது, சுழல் காற்று உண்டாகிறது. 37ஆம் வசனம். அந்த பலத்த காற்று சுழல் காற்று மாத்திரமல்ல, அந்த படகு நிரம்பத்தக்கதாக அதிலே அலைகள் அதிலே மோதுகிறது. அப்போது இயேசு கிறிஸ்து கப்பலின் பின்பகுதியிலே, படகின் பின்பகுதியிலே அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் எப்படி தூங்குகிறார்? தலைமையை வைத்து நித்திரையாக இருக்கிறார். சும்மா உட்கார்ந்து எப்படி தூங்குறாரா? தலைமையை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பதான் அந்த சீசன் சொல்றாங்க, ஆண்களே நாங்கள் மடிந்து போவது குறித்து உமக்கு கவலை இருக்கிறார். நீங்கள் தூங்கிட்டு இருக்கையிலே பலத்த காற்று அடிக்கிறது, தண்ணீரெல்லாம் பரவலாக்கப்படுகிறது, நாங்கள் மூழ்கி போக போகிறோம், அதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், அவர் இருந்து காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதியாக இருக்கிறார். காற்று நின்று போயிருக்கு, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. அவர் எந்த போறாங்க? அக்கறைக்கு பத்திரமாக போய் இந்த பகுதியை நம்ம ஆணையத்தின் வாழ்க்கையிலே சில காலங்களே நமக்கு போதிலே நாம் இந்த 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமானால் வேதத்தை வாசிக்கும் ஒரு பகுதியை மட்டும் மனசு தருவோம் சொல்லலாம். ஆனால் ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் எவ்வளவு தொடர்பு உண்டு என்பதை இந்த பகுதி தெளிவாக சுட்டிக்காட்டுவதிலே ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. இந்த மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் எதை அதட்டுகிறார்? காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். காற்றையும் கடலையும் சமுத்திரத்தை அதட்டி அதை அமைதிப்படுத்துகிறார். இந்த மார்க்கு 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதி. அந்த 5ஆம் அதிகாரத்தில் வாங்க, 5ஆம் அதிகாரத்தில் அவர் யாரை குணப்படுத்துகிறார்? லேகியோன் ஆகிய மனிதனை குணப்படுத்துகிறார். அந்த லேகியோன் யார்? மார்க்கு 5:4 வசனத்தை வாசிக்கும். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அநேகத்தரம் வனங்களினாலும் சங்கிலிகளை முடித்து அவனை அடக்க ஒருவராலும் கூடாது இருந்தது. அந்த மனிதனை அடக்க ஒருவராலும் கூடாது இருந்தது. அடக்க முடியாமல் இருந்த மனிதனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அடக்குகிறார். இந்த முன்பகுதியில அடக்க முடியாத காற்றையும் கடலையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அடக்குகிறார். இந்த ரெண்டையும் சேர்த்து சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு. இந்த மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் அடக்க முடியாத காற்றை ஆண்டவர் அடக்குகிறார், அடக்க முடியாத சமுத்திரத்தை ஆண்டவர் அடக்குகிறார். அது முடித்த உடனே அடுத்த அதிகாரத்தில் அடக்க முடியாத மனிதனை லேகியோனை ஆண்டவர் அடக்குகிறார். சொல்லப்படுகிறது, அவனை அடக்க ஒருவராலும் கூடாது. அப்ப இந்த ரெண்டையும் தொடர்ந்து செய்கிறார். காற்றையும் கடலையும் அடக்க முடியாத இயற்கையை அவர் அடக்குகிறார், அடக்க முடியாத மனிதனை அவர் அடக்குகிறார். ரெண்டையும் சேர்த்து சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நாம் சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 65:7. சமுத்திரத்தின் மும்முரத்தையும் அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறேன். இந்த லேகியோன் மட்டும் அடக்க முடியாத மனிதன் அல்ல, லேகியோன் செய்யக்கூடிய அந்த தொந்தரவுகளின் காரணமாக ஜனங்கள் என்ன பண்றாங்க? பரிவர்த்திப்பாங்க. அப்ப சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? சமுத்திரத்தையும் சமுத்திரத்தின் மும்முரத்தையும் அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளையையும் அமர்த்துகிறேன்.
அமர்த்துகிறேன். இந்த வசனம் 2 அதிகாரங்களிலே நினைவு